ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 மே 2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது நாடக சக்கரம் முடிகிறது. நீங்கள் பாயாசமாகி புதிய உலகிற்கு வர வேண்டும். அங்கே எல்லோரும் பாயாசத்தைப் போல இருப்பார்கள், இங்கே உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். கேள்வி: திரிநேத்திரி குழந்தைகள், நீங்கள் எந்த ஞானத்தை அறிந்து திரிகால் தரிசியாகி இருக்கிறீர்கள்? பதில்: உங்களுக்கு இப்போது முழு உலக வரலாறு புவியியலின் ஞானம் கிடைத்திருக்கிறது. சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை உள்ள வரலாறு புவியியலை அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை எடுக்கிறது என்ற ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. குழந்தைகளே, பெயர் உருவிலிருந்து விடுபடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா அசரீரி என உணருங்கள். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. சத்தியுகம் சீக்கிரம் வந்தால் இந்த துக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று மனம் விரும்புகிறது. இது ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. இது குழந்தைகளுக்கும் தெரியும். எனினும் நாடகம் மிக மெல்ல மெல்ல நடக்கிறது. இன்னும் சில நாட்களே இருக்கின்றன என்று தந்தை பொறுமை அளிக்கிறார். உலகம் மாற வேண்டும் என்பதை பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாகவும் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். போன்ற பெரிய மனிதர்கள் உலகம் மாறப்போகிறது என்று சொல்கிறார்கள். நல்லது. பிறகு எப்படி அமைதி ஏற்படும்? இந்த நேரம் எல்லோரும் உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். இப்போது நாம் பாயாசத்தைப் போல இருக்கிறோம். அந்த பக்கம் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீராக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தமக்குள் சண்டை சச்சரவு செய்து அழிந்து போகக்கூடியவர்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த நாடக சக்கரம் இப்போது முடிகிறது. பழைய உலகம் முடிகிறது. புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது. புதிய உலகம் பழையதாகவும் பழைய உலகம் புதியதாகவும் மீண்டும் ஆகிறது. இதை உலகின் சக்கரம் என்று சொல்கிறார்கள். அது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதற்காக லட்ச வருடங்களுக்கு பிறகு பழைய உலகம் புதியதாகும் என்பது கிடையாது. பக்தி முற்றிலும் வேறாக இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். பக்தியின் கனெக்ஷன் ராவணனோடு இருக்கிறது. ஞானத்தின் கனெக்ஷன் ராமரோடு இருக்கிறது. புதிய உலகில் நிச்சயம் சுகம் இருக்கும். இப்போது வீட்டுக்கு போக வேண்டும் என்பது சிறியவர் பெரியவர் எல்லோருக்கும் தெரியும். இந்த நாடகம் முடிகிறது. நாம் மீண்டும் சத்தியுகத்திற்கு போவோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வர வேண்டும். சுயத்திற்கு ஆத்மாவின் தரிசனம் கிடைக்கிறது. சிருஷ்டி சக்கர ஞானம் கிடைக்கிறது. அதாவது ஆத்மாவிற்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிறது. அதை திரிநேத்திரி என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் திரிநேத்திரியாக இருக்கிறீர்கள். மற்ற எல்லா மனிதர்களுக்கும் ஸ்தூல கண்கள் இருக்கின்றன. ஞானக்கண் யாரிடமும் இல்லை. திரிநேத்திரியாக இருப்பதால் திரிகால் தரிசியாகி இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது. ஆத்மாவே ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மா அழியாதது. பெயர் உருவிலிருந்து விடுபடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். தன்னை அசரீரி என்று உணருங்கள். தேகம் என்று நினைக்காதீர்கள். நாம் அரைக்கல்பமாக பரமாத்மாவை நினைவு செய்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் எப்போது அதிக துக்கம் ஏற்படுமோ அப்போது அதிக நினைவு வரும். இப்போது எவ்வளவு துக்கம் இருக்கிறது? முன்னர் இவ்வளவு துக்கம் இருக்கவில்லை. எப்போது வெளிநாட்டினர் இங்கே வந்தார்களோ அப்போதிலிருந்து இந்த அரசர்கள் தமக்குள் சண்டையிட்டார்கள். தனித்தனியாக பிரிந்தார்கள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. இப்போது நாம் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை வரலாறு புவியியலை புரிந்து கொள்கிறோம். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் ஒரே ராஜ்யம் இருந்தது. இப்படி ஒரே அரச வம்சம் வேறு யாருக்கும் இருப்பதில்லை. கிறிஸ்துவர்களிடமும் பிரிவுகள் இருக்கின்றன. அங்கேயோ முழு உலகமும் ஒருவரின் கரத்தில் இருக்கும். அப்படி சத்தியுக திரேதாவில் மட்டும் நடக்கிறது. இந்த எல்லையற்ற வரலாறு புவியியல் இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. மற்ற எந்த சங்கத்திலும் வரலாறு புவியியல் என்ற வார்த்தையை கேட்க மாட்டீர்கள். அங்கே ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றை சொல்வார்கள். இங்கே அந்த விஷயம் கிடையாது. இங்கே இருப்பது உலகின் வரலாறு புவியியல். நமது தந்தை மிக உயர்ந்தவர் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தைக்கு நன்றி. அவரே எல்லா ஞானத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஆத்மாக்களின் மரம், 2வது மனிதர்களின் மரம். மனித மரத்தின் மேலே இருப்பது யார்? கிரேட் கிரேட் கிரேண்ட் ஃபாதர் என்று பிரம்மாவையே சொல்வார்கள். பிரம்மா முக்கியமானவர் என்பது தெரியும்.
எனினும் பிரம்மாவின் வரலாறு புவியியல் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. மிக உயர்ந்த தந்தை பரந்தாமத்தில் இருப்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிறகு சூட்சும வதனத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். மனிதர்களே பரிஸ்தாக்களாக மாறுகிறார்கள். அதனால் சூட்சுமவதனம் காட்டப்படுகிறது. ஆத்மாக்கள் நீங்கள் போகிறீர்கள், சரீரம் சூட்சுமவதனத்திற்கு போகாது. எப்படி போகிறார்கள்? அது மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக திருஷ்டி, அதாவது தியானம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தியானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரை பார்க்கிறீர்கள். சங்கர் கண்ணை திறந்தவுடன் உலகம் அழிந்ததாக மனிதர்கள் காட்டுகிறார்கள். இப்போது இதை வைத்து யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாடகப்படி விநாசம் நடந்தே ஆக வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். தமக்குள் சண்டையிட்டு அழிந்து போவார்கள். மற்றபடி சங்கர் என்ன செய்கிறார்? எப்படி நாடகப்படி பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என மூவர் இருக்கிறார்கள். ஸ்தாபனைக்காக பிரம்மாவையும், பாலனைக்காக விஷ்ணுவையும், விநாசத்திற்காக சங்கரையும் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டு நடக்கும் நாடகம். சங்கரருக்கு எந்த பாகமும் இல்லை. பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் முழு கல்பத்திலும் இருக்கிறது. பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா. பிரம்மாவிற்கும் 84 பிறவிகள் முடிந்தன, விஷ்ணுவிற்கும் முடிந்தன. சங்கர் பிறப்பு இறப்பிலிருந்து விலகி இருக்கிறார். அதனால் சிவனையும் சங்கரையும் கலந்து விட்டனர். உண்மையில் சிவனுக்கு அதிக பாகம் இருக்கிறது. பாடம் கற்பிக்கிறார். பகவானை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். அவர் பிரேரணை மூலம் ஞானத்தை கொடுத்தால் சிருஷ்டி சக்கர ஞானத்தை எப்படி கொடுப்பார்? அதனால் பிரேரணைக்கு எந்த விஷயமும் கிடையாது என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை வரவேண்டியிருக்கிறது. குழந்தைகளே, என்னிடம் சிருஷ்டி சக்கர ஞானம் இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். எனக்கு இந்த பாகம் கிடைத்திருக்கிறது. என்னையே ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். ஞானம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? அது எப்போது கிடைக்குமோ அப்போது தெரியும். கிடைக்காத போது அதன் அர்த்தம் எப்படி தெரியும்? ஈசன் பிரேரணை கொடுக்கிறார். அவர் எல்லாம் அறிந்தவர். நாம் என்ன பாவம் செய்தாலும் அதை ஈசன் பார்க்கிறார் என்று நீங்களும் முன்னர் சொன்னீர்கள். நான் இந்த வேலை செய்வதில்லை என்று தந்தை சொல்கிறார். எப்படி கர்மம் செய்வாரோ அதற்கு தண்டனை தானே பெறுவார். நான் யாருக்கும் கொடுப்பதில்லை, பிரேரணையாலும் தண்டனை கொடுப்பதில்லை. நான் பிரேரணையால் செய்தால் நான் தண்டனை கொடுத்ததாக இருக்கும். இவரை அடியுங்கள் என்று ஒருவருக்கு சொன்னாலும் என் மீது பழி சேரும். சொல்பவரும் சிக்கிக்கொள்வார். சங்கரர் பிரேரணை கொடுத்தால் அவரும் சிக்கிக்கொள்வார். நான் குழந்தைகள் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று தந்தை சொல்கிறார். இப்போது வந்து துக்கத்தை போக்குங்கள் என்று நீங்கள் என்னை புகழ் பாடுகிறீர்கள். நான் ஒன்றும் துக்கத்தை கொடுப்பதில்லை. இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? பாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற உணர்வு இங்கே நேரில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. இது மேலா என்று சொல்லப்படுகிறது. சென்டர்களுக்கு நீங்கள் போகிறீர்கள். ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் மேலா நடக்கிறது என்று அங்கே யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் மேலே எங்கே நடக்கிறது? மேலா நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். தந்தை குழந்தைகளுக்கு நடுவே வருகிறார். ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. தந்தை வர வேண்டும் என்று ஆத்மாக்களை நினைவு செய்கின்றன. இது எல்லாவற்றையும் விட நல்ல மேலா. தந்தை வந்து எல்லா ஆத்மாக்களையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். இந்த மேலா நன்றாக இருக்கிறது தானே? அதனால் மனிதர்களின் புத்திகள் தங்கமாகிறது. அந்த மேலாக்களில் மனிதர்கள் அழுக்காகிறார்கள். பைசாவை வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எதுவும் கிடைப்பதில்லை. அது மாயாவி அசுர மேலா என்று சொல்லப்படுகிறது. இது ஈஸ்வரிய மேலா. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் அசுர மேலாவில் இருந்தீர்கள். இப்பொழுது ஈஸ்வரிய மேலாவில் இருக்கிறீர்கள். தந்தை வந்திருப்பது உங்களுக்கே தெரியும். எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் இங்கே எவ்வளவு கூட்டம் சேரும் என்பது தெரியவில்லை. தங்குவதற்காக இத்தனை கட்டிடங்களை எங்கிருந்து கொண்டு வருவது? ஆகா பிரபு, உங்கள் லீலையே லீலை என்று கடைசியில் பாடுவார்கள். என்ன லீலை? சிருஷ்டியை மாற்றும் லீலை. இதுதான் மிகப்பெரிய லீலை. பழைய உலகம் அழிவதற்கு முன்னதாகவே புதிய உலகின் ஸ்தாபனை நடக்கிறது. அதனால் ஒருவருக்கு புரிய வைக்கும்போது எப்போதும் முதலில் ஸ்தாபனை, பிறகு விநாசம், அடுத்து பாலனை என்று சொல்ல வேண்டும். எப்போது ஸ்தாபனை முழுமையடையுமோ அப்போது விநாசம் ஆரம்பமாகும். பிறகு பாலனை நடக்கும். அதனால் நாம் சுய தரிசன சக்கரத்தாரி பிராமணர் என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆவோம். இந்த தேவர்களின் ராஜ்யம் எங்கே சென்றது என்பது யாருக்கும் தெரியாது. பெயர் அடையாளம் மறைந்து விட்டது. தேவர்களுக்கு பதிலாக தம்மை இந்து என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் இருப்பவர் இந்து,
லட்சுமி நாராயணரை ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அவர்களை தேவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது இந்த மேளாவிற்கு நீங்கள் நாடகப்படி வந்திருக்கிறீர்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் பாகமாக இப்போது எது நடக்கிறதோ அது கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நடக்கும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. பிறகு ராவண ராஜ்யத்தில் அசுர பாலனை கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகள், பிறகு தேவ குழந்தைகள், பிறகு சத்திரிய குழந்தைகள் ஆவீர்கள். பவித்திர குடும்பமாக மாறியிருக்கும் நீங்கள் இப்பொழுது பவித்திர குடும்பமாக மாறுகிறீர்கள். இவர்களும் தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள் தானே. மற்றபடி இத்தனை கரங்கள் போன்றவற்றை கொடுத்திருக்கிறார்கள். விஷ்ணு யார் என்பதை யாரும் சொல்ல முடியாது. மகாலட்சுமிக்கும் பூஜை செய்கிறார்கள். ஜெகதம்பாவிடமிருந்து ஒருபோதும் செல்வத்தை கேட்பதில்லை. அதிக செல்வம் கிடைத்துவிட்டால் லட்சுமிக்கு பூஜை செய்தோம், அதனால் அவர் பொக்கிஷத்தை நிறைத்தார் என்று சொல்வார்கள். இங்கேயோ நீங்கள் பரமபிதா பரமாத்மா சிவன் மூலமாக ஜெகதம்பாவிடமிருந்து பெறுகிறீர்கள். கொடுப்பவர் அவரே. குழந்தைகள், நீங்கள் பார்த்தாதவை விட லக்கியாக இருக்கிறீர்கள். பாருங்கள், ஜெகதம்பாவிற்கு எத்தனை மேளாக்கள் நடக்கின்றன. பிரம்மாவிற்கு அவ்வளவு கிடையாது. பிரம்மாவை ஒரே ஒரு இடத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள். அஜ்மீரில் பெரிய கோவில் இருக்கிறது. தேவிகளுக்கு அதிகமான கோவில்கள் உள்ளன. ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்கு அதிக புகழ் இருக்கிறது. நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்கிறீர்கள். உங்களுக்கு பூஜை அதிகம் நடக்கிறது. நீங்கள் லக்கியாக இருக்கிறீர்கள். ஜெகதம்பாவை சர்வவியாபி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரையும் சர்வவியாபி என்று சொல்வதில்லை. நான் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். உங்கள் புகழை நான் எவ்வளவு அதிகமாக்குகிறேன். பாரத மாதா வாழ்க என்று சொல்கிறார்கள். நீங்கள் தானே பாரத மாதர்கள். பூமி கிடையாது. பூமி போன்றவை இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றன. சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக மாறும். அதனால் தேவர்களின் பாதம் பதித்த உலகில் படுவதில்லை என்று சொல்கிறார்கள். எப்போது பூமி சதோ பிரதானமாக மாறுமோ அப்போது வருவார்கள். இப்போது நீங்கள் சதோ பிரதானமாக மாற வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இந்த எண்ணம் வைக்க வேண்டும். நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும். ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்தில் உங்கள் ஆத்மா பவித்திரமாக உறுதியாக இருக்கும். அதனால் சரீரமும் ஆரோக்கியமாக கிடைக்கும். தங்கத்தில் அழுக்கு சேர்க்கிறது, அப்போது நகையும் அப்படி உருவாகிறது. ஆத்மா பொய்யாகும்போது சரீரமும் பொய்யாகிறது. அழுக்கு சேரும்போது தங்கத்தின் மதிப்பு குறைகிறது. இப்போது உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. முதலில் நீங்கள் உலகின் அதிபராக 24 கேரட்டாக இருந்தீர்கள். இப்போது 9 கேரட் என்று சொல்வார்கள். இந்த தந்தை குழந்தைகளோடு உரையாடுகிறார். குழந்தைகளை மகிழ வைக்கிறார். நீங்கள் கேட்டு கேட்டு மாற்றம் அடைகிறீர்கள். மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறீர்கள். அங்கே தங்க வைரங்களின் மாளிகை இருக்கும். சொர்க்கம் என்றால் வேறென்ன? அங்குள்ள சூப்ரசம் போன்றவற்றையும் நீங்கள் பருகி வருகிறீர்கள். அங்குள்ள பழங்களும் பெரிது பெரிதாக இருக்கும். இங்கே அப்படி கிடைக்காது. சூட்ச்ம வதனத்தில் எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் பிராக்டிக்கலாக போகிறீர்கள். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மேலா. இதனால் நீங்கள் பிரகாசம் அடைகிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் இங்கே வரும்போது ஃப்ரீயாக இருக்கிறீர்கள். வீடு, வாசல், தொழில் போன்ற எந்த கவலையும் இல்லை. அதனால் இங்கே நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அங்கே வீடு, வேலை எல்லாம் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். இங்கே எதுவும் இல்லை. இரவு 2 மணிக்கு எழுந்து இங்கே அமருங்கள். சென்டர்களுக்கு நீங்கள் இரவில் போக முடியாது. இங்கே சகஜமாக இருக்கிறது. வந்து சிவபாபாவின் நினைவில் அமருங்கள். வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. இங்கே உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். சீக்கிரம் தூங்கி பிறகு அதிகாலையில் எழுங்கள். வந்து 3 மணியிலிருந்து 5 மணி வரை அமருங்கள். பாபாவும் வருவார். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பாபா யோகம் கற்பிப்பவர். இவரும் கற்றுக்கொள்பவர். தந்தை மற்றும் தாதா இருவரும் வருவார்கள். பிறகு எங்கும் அங்கும் யோகத்தில் அமர்வதில் உள்ள வித்தியாசமும் தெரிந்துவிடும். இங்கே எந்த நினைவும் வராது. இதில் லாபம் அதிகம். தந்தை அறிவுரை கொடுக்கிறார். இங்கே மிக நன்றாக இருக்கும். இப்போது குழந்தைகளை எழ முடியுமா என்று பார்ப்போம். பலருக்கு காலையில் எழும் பழக்கம் இருக்கிறது. நீங்கள் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறீர்கள். முழு பழைய உலகின் மீது வைராக்கியம் வைக்கிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இப்போது சிருஷ்டி மாறும் லீலை
நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தன்னை மாற்ற வேண்டும். பாயாசம் போல இருக்க வேண்டும். 2, அதிகாலை எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரம் வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். வரதானம்: எல்லையற்ற ஸ்திதியில் உறுதியாக இருந்து சேவையின் ஆசையிலிருந்து விலகி அன்பான உலக சேவதாரி ஆகுக. உலக சேவதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலையாக இருப்பவர். அப்படிப்பட்ட சேவதாரி சேவை செய்து கொண்டே விலகியும் சதா தந்தைக்கு பிரியமாகவும் இருப்பார். சேவையின் ஆசைக்கு வரமாட்டார். ஏனென்றால் சேவையின் ஆசையும் சங்கிலியாக இருக்கிறது. இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்குள் கொண்டு வருகிறது. அதனால் தேகத்தின் நினைவிலிருந்து ஈஸ்வரிய உறவுகளிலிருந்து சேவை சாதனங்களின் பற்றிலிருந்து விலகி தந்தைக்கு பிரியமானவர் ஆகுங்கள். அப்போது உலக சேவதாரியின் வரதானம் கிடைக்கும். மேலும் சதா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: வீண் எண்ணங்களை நொடியில் நிறுத்தும் ஒத்திகை பாருங்கள், அப்போது சக்திசாலி ஆவீர்கள். அவ்யக்த செய்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். உங்கள் எல்லோருக்கும் முதல் குடும்பமாக இருப்பது தேகத்தின் குடும்பம், பிறகு தேக சம்பந்தத்தின் குடும்பம். அதனால் முதல் குடும்பமான தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பவித்திரமாக மாற்ற வேண்டும். எதுவரை தேகத்தின் குடும்பத்தை பவித்திரமாக மாற்றவில்லையோ அதுவரை தேக சம்பந்தத்தின் குடும்பத்தை எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கலாம் அல்லது எல்லையற்றதாக இருக்கலாம். அதை பவித்திரமாக மாற்ற முடியாது. அதனால் உங்கள் சரீர வடிவ வீட்டை, அதாவது எண்ணங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது பவித்திரமாக மாற்றிவிட்டேனா என்று முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். அப்படிப்பட்ட பவித்திர ஆத்மாக்களை மகான் ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.